ஒரு saree நம்ம கைக்கு வரப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதை செய்கிற கைகள் நிறைய கதைகளை சொல்லும். துகிலியில் இந்த நெசவு தொழில் தலைமுறையாக வருது. இந்த எபிசோடில் நம்ம புடவையை பார்க்க போகிறது இல்லை, புடவை செய்கிற மக்களை கேட்க போகிறோம். சின்ன வயசுல இருந்தே நாங்கள் அப்பயே கோர்வை மாதிரி தறி இருக்கும். நாங்கள் சிகடா போட பழகிக்கிட்டோம். அதில் பழக்கமாகி அப்படியே தறிக்கு வந்தாதான். நம்ம டெய்லி வாழ்க்கையில நிறைய விஷயம் சைலண்டா நடக்குது, நம்ம பார்க்காம நம்மளை தேடி வர விஷயம். துகிலியில நிறைய பேர் நெசவு தொழில இருக்காங்க. ஆனா எல்லாரோட கதையும் ஒண்ணு இல்லை. எல்லார் வீட்லயும் தறி இருக்கு, ஆனா அதை நெசவு பண்ற மக்களுக்கு ஒரு கதை இருக்கு. தறி நெய்றவங்க இது மாதிரி வாட்டு போட கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ 2-3 வாட்டு போடுவோம். ஃபர்ஸ்ட்ல கற்றுக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவா ரன் பண்ணுவோம். அப்புறம் பழக வேகமாக உங்களுக்கு ஸ்பீடும் வந்துடும். துகிலியில கைத்தறி நெசவு 40 வருஷத்துக்கு மேல நடக்குது. 2 தலைமுறைகளா தாண்டி இந்த ஆர்ட் ஃபார்ம் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இது ஸ்கூல்ல படிச்சு கத்துக்கிற விஷயம் இல்லை, இது வீட்டுல பலமுறை முயற்சி செஞ்சு கத்துக்கிற கலை. சின்ன வயசுல இருந்து தறி தான் நெய்கிறோம். ஸ்கூல் படிக்கிறத பாதில நிப்பாட்டிட்டாங்க வசதியில. அப்பையில இருந்து நாங்கள் தறி தான் நெசிட்டு இருக்கோம். அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் தறி தான். இப்போ உங்க சின்ன வயசுல இப்போ உங்க அப்பா அம்மா அந்த காலத்துலேருந்து வந்த தொழில் இது. இப்போ உங்க அப்பா இந்த நெசவு பண்றப்போ உங்களுக்கு சின்ன வயசுல தோணி இருக்கா, இது என்ன பண்றாரு, இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு இந்த மிஷின்லாம் அப்படின்னு சொல்லி அது சின்ன வயசுல பெருசா இந்த மாதிரி தான் தருங்க. அப்போ இந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் நார்மலான இருக்கிற நூல் தறி டிசைன் அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேயே அதை பார்த்து பழகினதுனால அது எங்களுக்கு அது ஒரு பெருசாக தெரியதில்லை. அதுலேயே எங்களுக்கு பழகிருச்சு அப்பையில இருந்து. நிறைய பேர் ரொம்ப சின்ன வயசுலேயே ஸ்கூலை பாதியில் விட்டுட்டாங்க. இதுக்கு எஜுகேஷன் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இந்த தொழில் கண்டினியூ பண்ண அவங்க ரொம்ப சீக்கிரமே டெசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், ஆனால் அவங்க ட்ரீமை விட்டுட்டு இந்த கைத்தறியை சூஸ் பண்ணாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் கைத்தறி வாய்ப்பே இல்லை, யாருக்கும் இல்லை. எங்கள் ஜென்ரேஷனோட இது முடிஞ்சும் போச்சு, அவ்வளோதான். ஸோ உங்கள் பசங்க இதை கற்றுக்கணும்னு அவங்களுக்கு இதில் எதுவுமே அவங்களுக்கும் தெரியாது, சுத்தமாகவே தெரியாது அவங்களுக்கும் எது. அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பாயிண்டில் எனக்கு ரொம்ப ஹெவியான மூமெண்ட் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க வருத்தத்தை கஷ்டமாக சொல்லலை, ஆனால் அதை கேட்டு நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு உமன் ஆண்டர்ப்ரனரை பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு மேல் ஆண்டர்ப்ரனரை பார்க்க போகிறோம். யாருமே இல்லை, அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் தான் இவங்க. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இருக்கீங்களா? இப்போ என்ன போயிட்டு இருக்கு, என்ன ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு? ஒர்க் நாங்கள் டிசைன், நீங்கள் பார்த்து அது பிளைன் பார்த்தீங்க. இது டிசைன் உள்ளது, அதாவது பார்டர் பெருசா உள்ளது, டிசைன் உள்ளது, ஃபேன்சி டிசைன். இது டபுள் பார்டர் இல்ல சிங்கிள் பார்டர் தான். அது டபுள், இது சிங்கிள், இது அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா டிசைன் ஃபுல்லா வரும், இந்த மாதிரி டிசைனா வரும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க நூலெல்லாம் வேற கலர்ல இருக்கு, ஃபுல் டார்க் கிரீன் அண்ட் வயலட்ல இருக்கு. ஆனா இங்க நெசவு பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா வேற கலர்ல மாறிடுச்சு. திஸ் இஸ் வாட் வி கால் ஆம்ப்ரே டியூவல் டோன் எஃபெக்ட். பேசிக்கா அது இதுதான். நம்ம எல்லாரும் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு லேப்டாப் முன்னாடி ஹாட் காஃபி குடிச்சிட்டு வேலை பார்க்குறோம். ஆனால் இவங்க சின்ன சின்ன ரூம்ஸில் ப்ராப்பர் வென்டிலேஷன் கூட இல்லாமல் வெயிலில் கூட மணிக்கணக்காக தறி முன்னாடி உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. இது ஒரு நாள் வேலை இல்லை, வருஷக்கணக்காக நடந்துட்டு இருக்கிற வழக்கம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது 3 நாள் ஆகும் சாரி நெய்யறது. அதே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஈஸியாக நெய்ய முடியாது. அது நாங்கள் வெளியே வேலை எதுவும் இல்லாமல் இது ஒரே வேலையை பார்த்தா 3 நாள் அது சாரியை முடிக்கலாம். இப்போ நீங்க எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமா மேலே பண்ணிட்டேன். 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட சேர்த்து நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், நான் அவங்க முன்னாடி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அப்போ தான் பண்ணாங்க. நானும் அவங்கள மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வேலையை கற்றுக்கிட்டு தான் இதை தொழில் ஆரம்பிச்சது. திடீர்னு இது பண்ண முடியாது இது, ஏன்னா அது மைனூட்டாக பண்ணுற வேலை இதெல்லாம் ரொம்ப. ஏன்னா கண்ணுக்கு, கைக்கு, காலுக்கு எல்லாத்துக்குமே வேலை, பிரெயின்லேருந்து எல்லாத்துக்கும் உடம்பு ஃபுல்லாக வேலை செய்யணும். இதே வேலையை இவ்வளோ வருஷமாக செஞ்சும் அவங்க இந்த வேலையை வெறுக்கலை, இன்னும் அதிகமாக நேசிக்கிறாங்க. ஆனால் நம்ம நேசிக்கிற எந்த விஷயத்துலையும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும்னு அர்த்தம் இல்லை. அந்த கஷ்டத்தில் தான் இவங்க டெடிகேஷனே இருக்குது. என்ன புடவை, அதை பற்றி சொல்லுங்க. இது பட்டு புடவை, அது கட்டை உள்ள பாவுது. இந்தாணி கிட்ட வரும்போது ஒரு 3 முழத்துக்கு கிட்ட கட்டத்துக்கு இருக்கும். அதாவது முந்திக்கு முன்னாடி ஒரு 2 முழத்தில் மட்டும் அந்த ஒரு 3 முழத்துக்கு அந்த மாதிரி கிட்ட இருக்கும். சேலையில பார்த்தா உங்களுக்கு அது புரியும். நீங்க இதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி வந்தேன். அது ஒரு பார்டர் ஒன்று போட்டுருந்தீங்க. இது ஃபுல்லாவே இப்போ ஒரு பாதி, ஆல்மோஸ்ட் பாதி புடவை வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு இந்த புடவை பண்ணி முடிக்க எவ்வளோ நாள்? குறைந்தது 4 நாள் ஆகும். 4 நாள் ஆகும். நீங்க எத்தனை வருஷமா பண்றேன்னு சொன்னீங்க? நாங்க 40 வருஷமா பண்றீங்க. இத உங்க பொண்ணுக்கும் நீங்க உங்க 3 பொண்ணுக்குமே நீங்க கத்து கொடுத்திருக்கீங்க. அவங்க வீட்டுக்காரருமே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே.
எனக்கு வந்து என்ன சொல்லுன்னு தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம எல்லாரும் வேற வேற டெக்ஸ்டைல் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வர மக்கள் தான். பட்டு தறியில நெசவு பண்ண புடவை இருக்குன்னு சொன்னா நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனா ஒரு கடைக்குள்ள போனா 50 சாரியை தொட்டு பார்த்து அது வேணாம்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பும் கஷ்டமும் நம்ம பார்க்கறதே இல்லை. கைத்தறி நெசவு செய்கிறவங்க ஒரு பொருள் இல்லை, அவங்க பீப்புள், டைம் அண்ட் சாக்ரிஃபைஸ். இவங்க தான் துகிலியோட நெசவாரிகள். அண்ட் இது அவங்களோட கதை. இடுப்பு வலிக்கும்பா, ஏந்திச்சு கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு அப்புறம் ஏந்திச்சு